தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக டெல்லி வாழ் தமிழர்கள் மற்றும் அங்கு வசிக்கும் வட இந்தியர்கள் சார்பாக 15,000 கிலோ நிவாரணப் பொருட்கள் லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது 4 நாட்களில் தமிழகம் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம். நம் தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. அந்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், டெல்லி டு சென்னை அப்படின்னு போட்டிருக்காங்க. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்கள், நிவாரணப் பொருட்கள் உள்ளே இருக்குது. இந்த லாரி இப்போ டெல்லியிலேருந்து கிளம்புது. கரெக்டாக 4 நாளில் போய் சேர்ந்துருன்னு சொல்கிறாங்க. அந்த லாரி உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இந்த லாரியில் டெல்லி மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழக மக்களுக்காக நிவாரணப் பொருட்களை சேர்த்திருக்கிறார்கள். நிவாரணப் பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இருக்கு, ஆடைகள் இருக்கு, அது மட்டும் இல்லாம பிஸ்கட் பாக்கெட் நிறைய இருக்கு, பால் பவுடர் இருக்கு, கோதுமை இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரிசி இருக்குது, அரிசி நிறைய சேர்த்துருக்காங்க, பருப்பு வகைகள் நிறைய சேர்த்துருக்காங்க. இங்கே தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க. டெல்லியில் மொத்தமே 2 தமிழ் கவுன்சிலர் தான். அதில் ஒருவர் திரு ராஜா அவர்கள். சார், இப்போ மொத்தம் 15 டன், அதாவது 15,000 கிலோவை டெல்லியிலேருந்து சென்னைக்கு அனுப்புகிறீங்க. இத்தனை 1000 பொருட்கள் சேர்றதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? யாரெல்லாம் உதவி பண்ணாங்க? சார், இதெல்லாம் சேர்த்துறதுக்கு கிட்டத்தட்ட 3 நாள் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு நாள் தான் முகிம் ஸ்டார்ட் பண்ணோம். சரி, ஒரு நாளில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பகுதியில் ஷக்கூர்பூரில். அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாமே நாங்களும் பண்ணணும்னு நினச்சி ஆசிரம், இந்தரபுரி, கேலாகாவ், துவாரகா, பப்பன்கலா நிறைய இடத்துலேருந்து எல்லாம் ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக எல்லாம் தமிழுக்கு நாங்களும் கொடுக்கலான்னு இருக்கணும். குடிசி பகுதின்னு ஒரு நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் உங்களுக்கு. கண்டிப்பாக ஜல்வியார்னு ஒரு குடிசி பகுதிங்க. எல்லாமே டெய்லி வேலை பார்த்து டெய்லி சாப்பிட்றவங்க தான். அவங்க அங்கே போய் கேட்டதும் போதும் அவங்க கிட்டத்தட்ட 150 மூட்டை அரிசிகள் ஏகப்பட்ட இது கொடுத்தாங்க சார். எல்லாம் நம்ம மக்களுக்காக இது பண்ணணுன்ட்டு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. டோட்டல் டெல்லியில் ஏதாவது ஒரு ஆளால் பண்ண முடியாது, எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க. எல்லா டீம் ஒர்க் தான். எல்லாமே ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. கவர்மெண்ட் சார்பாக எங்களுக்கு எந்த ஹெல்ப் கிடைக்கல. அனுப்புறதுக்காக டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமாக இருந்தது. பட் இப்போ எல்லாமே சேர்ந்து நாங்களே டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி நாங்கள் அனுப்ப போகிறோம்.